7 வகையான சூப் செய்ய போறோம். அதுல இன்னைக்கு முதல் நாள் வாழைத்தண்டு சூப்பு. இது செய்ய வாழைத்தண்டு சைட்ல இருக்கிற பட்டையெல்லாம் கத்தி வச்சு எடுத்து விட்டுருங்க. ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி ஒரு விரலால அதுல இருக்க நாரை எடுத்து விட்டுருங்க. அப்படியே பொடியை நறுக்கிட்டு ஒரு குக்கர்ல 2 கப் வாழைத்தண்டு, பொடியை நறுக்கினது 3 கப் தண்ணி, ஒரு குச்சி வச்சு கலக்கினா சரியா நார் எடுக்கலனாலும் எடுத்துடலாம். 6 பல் பூண்டு, 1/4 கப் வெங்காயம், 1/4 கப் தக்காளி, 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமா சீரகம், 2 சிட்டிகை மஞ்சத்தூள் கலந்து விட்டு மீடியம் ஃபிளேம்ல 3ல இருந்து 4 விசில் வச்சு பிரஷர் அடங்கினதும் திறந்து தண்ணியை வடிகட்டிக்கோங்க. கொஞ்சம் வாழைத்தண்டு அப்படியே குக்கர்லயே இருக்கட்டும். அதோட வடிகட்டின தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஃபில்டர்ல இருக்க வாழைத்தண்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி மைய அரைச்சி குக்கர்ல சேர்த்துருங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 ஸ்பூன் சோளமாவு, 1/2 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கலந்து குக்கர்ல சேர்த்து 2ல இருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா கொத்தமல்லி தூள்னா சூப் ரெடி. சுட சுட இருக்கும்போது மேல கான் தூவி சாப்பிட்டா அப்பா அப்படி இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இன்னைக்கு 2ஆம் நாள் எலுமிச்சை கொத்தமல்லி சூப். இது செய்ய 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பூண்டு பொடியை நறுக்கினது, 1/4 ஸ்பூன் இஞ்சி பொடியை நறுக்கினது, 1 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 1/4 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ், 1/2 கப் முட்டைகோஸ், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தண்டு இதெல்லாம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 3 கப் தண்ணி சேர்த்து 3ல இருந்து 5 நிமிஷம் கொதிக்கட்டும். வெஜிடபிள் கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் சோளமாவு, 1/4 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கலந்து சூப்ல சேர்த்துடுங்க. 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்துட்டே இருக்கணும். இது ரொம்ப திக்காகாது, கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி 1/4 கப் கொத்தமல்லி பொடியை நறுக்கினது, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம் சேர்த்து கலந்தா நம்ம சூப் ரெடி. இது ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இன்னைக்கு 3ஆம் நாள் முட்டைகோஸ் சூப். இது செய்ய ஒரு கடாயில 2 கப் தண்ணி நல்லா கொதிச்சதும் 1 கப் முட்டைகோஸ் பொடியை நறுக்கினது, 2 ஸ்பூன் கேரட் துருவினது சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல கொதிச்சதும் 2 ஸ்பூன் சோளமாவு, 1/2 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கலந்து கடாயில சேர்த்துருங்க. அதோட 1/2 கப் தண்ணி நல்லா கலந்து விட்டு 3 நிமிஷத்துல டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 1/4 ஸ்பூன் வினிகர் இல்ல எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், பொடியை நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து கலந்தா சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சூப் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி. அடிக்கடிக்கு சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 4ஆம் நாள் ஸ்வீட் கார்ன் சூப். இது செய்ய 1/2 கப் ஸ்வீட் கார்ன், 4 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1/4 கப் தண்ணி சேர்த்து மைய அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 கப் வெங்காயம், 1/4 கப் கேரட், 2 டேபிள் ஸ்பூன் குடமிளகாய் எல்லாம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா வதக்கி விட்டுட்டு அதோட 1/2 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வேக வச்சிருங்க. 4 கப் தண்ணி 200 கிராம் கப்ல சேர்த்து கலந்து விட்டு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் சோளமாவு, 1/4 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கலந்து நம்ம சூப்ல சேர்த்துருங்க. 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் கொஞ்சம் திக்காகிடும். கொஞ்சமா கொத்தமல்லி, மிளகுத்தூள் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரெஸ்டாரண்ட்ல செய்யற மாதிரியே சூப் ரெடி ஆகிடும். அவ்வளோ ருசியா இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. கண்டிப்பா செஞ்சு பார்த்து லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இன்னைக்கு 5ஆம் நாள் கேழ்வரகு சூப். இது செய்ய கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பூண்டு பொடியை நறுக்கினது, 1/4 கப் வெங்காயத்தாளில் இருக்க வெங்காயம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் கேரட், 4 ஸ்பூன் குடமிளகாய், 1/2 ஸ்பூன் உப்பு, 2 சிட்டிகை மிளகாய்த்தூள் மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 3ல இருந்து 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். 3 ஸ்பூன் கேழ்வரகு மாவு, 1/4 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து கடாயில் சேர்த்துடுங்க. அதோட 1/2 கப் தண்ணி சேர்த்து கைவிடாம 7ல இருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். கொஞ்சமா திக்காகிடும். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா வெங்காயத்தாள் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு சைஸ்ல இருக்க பாதி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பா எல்லாரும் டேஸ்ட் பண்ணக்கூடிய சூப்புங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. 6ஆம் நாள் மஷ்ரூம் சூப். இது செய்ய ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பூண்டு பொடியை நறுக்கினது லைட்டா வதக்கி விட்டு ஒரு கைப்பிடி வெங்காயம் பொடியை நறுக்கி 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 2 கைப்பிடி மஷ்ரூம் நீளமா கட் பண்ணினது, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடுங்க. 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 2 ஸ்பூன் சோளமாவு, 1/4 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கலந்து நம்ம சூப்ல சேர்த்துருங்க. 2ல இருந்து 3 நிமிஷம் கலந்துட்டே இருங்க. லைட்டா திக்காகிடும். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா கொத்தமல்லி தூவினா நம்ம சூப் ரெடி ஆகிடும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இல்லைனாலும் கண்டிப்பா சுவையா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு 7ஆம் நாள் தக்காளி சூப். இது செய்ய 3 மீடியம் சைஸ் தக்காளி ரஃபா கட் பண்ணி ஒரு கடாயில சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1 துண்டு பட்டை, 2 கப் தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வச்சிடுங்க. ஒரு 8ல இருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பொறுமையாக திறந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதில் சேர்த்த பட்டை துண்டை மட்டும் எடுத்துருங்க. தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி 10 முந்திரி சேர்த்து மைய அரைச்சி கடாயில் சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் நெய் இல்லைனா வெண்ணெய் சேர்த்து 5ல இருந்து 6 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான தக்காளி சூப் ரெடி ஆகிடும். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இல்லைனாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.